உலக அரசியல்ல ஈடுபடக்கூடிய தலைவர்கள்ல இந்த பயப்புள்ள மாதிரி போன இடம் பூரா அடி வாங்கினது ஒருத்தனும் இல்லடா அப்படின்னு சொல்லணும்னா டக்குன்னு எல்லாரும் சொல்றது ஜஸ்டின் ட்ரூடோ தான். காரணம் என்ன அப்படின்னா, ஆன் கேமரா நல்லாவே தெரியும் இது பூராமே பதிவாகும் அப்படின்னு தெரிஞ்சும் அதிபர் ஷி ஜின்பிங் ட்ரூடோவை கூப்பிட்டு, லூசு பையல உன்கிட்ட பேசுறது பூரா அவங்க மீடியால வருது, என்ன இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி பச்சை பிள்ளைய மிரட்டுற மாதிரி கூப்பிட்டு மிரட்டினாரு. பதிலுக்கு தத்தா புத்தான்னு பேசிட்டு இந்த ஆள் விலகி ஓட்டினாரு. அந்த ஃபுட்டேஜ் உலகம் பூரா வைரல் ஆச்சு. சொந்த நாட்டிலையும் வைரல் ஆச்சு. அப்படி ஒரு பெரும் அசிங்கம். அது எந்த காலகட்டம்? சீனாவை இந்தியா இழுத்து போட்டு மிதிச்ச காலகட்டம். இந்தியா மிதிச்சத பார்த்துட்டு ஊரே சேர்ந்து சீனாவை மிதிச்ச காலகட்டம். அந்த நேரத்துல இப்படிப்பட்ட அடிய போய் கனடா வாங்குச்சு. கனடாங்கிற சொல்ற காட்டிலும் ஜஸ்டின் ட்ரூடோ வாங்கினாரு. அவ்வளவுதான் அவரோட ஒர்த்து அப்படின்னு அந்த நாட்கள்ல பேசப்பட்டுச்சு. அதுக்கடுத்து இந்தியா கிட்ட அவர் வாங்காத அடி கிடையாது. அப்படி இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு, "ஏன் சாமி திரும்ப போல?" அப்படின்னு கேட்டா, அவரோட ஃப்ளைட் எடுக்கலப்பா. ஆனா இந்தியா தனி விமானம் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னதை வேணான்ட்டாருப்பா. சரி அப்ப என்னதான் பண்றாரு? ஒரு வாரமா ரூம்குள்ளேயே உட்கார்ந்திருக்காரு. எங்கேயும் போல, யாரையும் பார்க்கல அப்படின்னு இந்தியாவுக்குள்ள வந்து முடங்கி கிடந்தாரு. எதுக்கு வந்தாரு? எதுக்கு முடங்கி கிடக்கிறாருன்னு இன்னைக்கு வரையும் யாருக்கும் தெரியாது. அதுக்கு நடுவுல ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடுச்சு. தலைவன் வந்த விமானத்துல போதைப் பொருள் இருந்துச்சு. ஆச்சாக்கு, பூச்சாக்குன்னு. அது பூரா தனிக்கதை. ஆனா இங்க வந்து முடங்கி தான் இருந்தாரு. அங்க இருக்கும்போது வாய் பேசுவாரு. வாய் பேசி அந்த உள்ளூர்லயே அடி வாங்குவாரு. அதுக்கு தனிக்கதை. இப்படி போற இடம் பூரா அடி வாங்குறதுல ஸ்பெஷலிஸ்ட். அப்படி இருக்கும்போது இப்ப ட்ரம்ப் தூக்கி போட்டு மிதிச்சா எப்படி இருக்கும்? ட்ரம்ப் ஜஸ்டின் ட்ரூடோவை மட்டும் மிதிக்கல. ஒட்டுமொத்த கனடாவையும் வச்சு செஞ்சிருவேன்னு மிரட்டி விட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க ஸ்டைல்ல அடிச்சாங்க. உதாரணத்துக்கு சீனா அடிக்கிறதுக்கு அவ்வளவுதான் ஒர்த்து. ஆன் கேமரா திட்டிப்புட்டேன். பதிலுக்கு ஒரு நாள் திட்ட முடியல பத்தியா அப்படின்னு சின்ன பிள்ளைங்க கையை காட்டுற மாதிரி காட்டிட்டு போயிட்டாரு. இந்தியாவை பொறுத்தவரையும் நாள்தோறும் இழுத்து போட்டு அடிக்கிறோம். இழுத்து போட்டு அடிக்கிறது மட்டும் இல்லாம கனடாவோட பொருளாதாரத்தையே அசைச்சு பார்க்கிறோம். அதையும் மீறி உள்ளூர்ல வரும்போது ஹோட்டல்லே உட்கார்ந்துரு பாத்துக்க அப்படின்னு சொல்லி முடக்கி போட்டோம். இந்த வரிசையில டொனால்ட் ட்ரம்ப் கொஞ்சம் கூடுதலாவே வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்த உடனே இந்த 3 பயலுகளுக்கு வரிங்கிறது 100% அதுல ₹1 கூட குறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி 3 பேரை அறிவிச்சார். 1 சீனா, 2வது மெக்சிகோ, 3வது கனடா. இந்த 3 பயலுகளும் ஏன் அப்படின்னா, போதைப் பொருள் நடமாட்டத்தை அமெரிக்காக்குள்ள வர்றதுக்கு காரணமே இவனுங்க தான் அப்படின்னு அறிவிச்சாரு. சீனாவை பொறுத்தவரை ரகசியமா கால்ல விழுவாங்க. இல்ல இந்த செய்தி காதுலயே விழுகாத மாதிரி உட்கார்ந்துக்குவாங்க. அந்த திருட்டு பயலுகளை பத்தி பார்க்க தேவையில்ல. அடுத்து மெக்சிகோ. குட்டி நாடு. அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய நாடு. அமெரிக்காவோட அப்பப்போ உரசல்ல இருக்கக்கூடிய நாடு. ஆனா அவனுங்களோட ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சா பண்ணி பாருடா. அதனால சீப்பட்ட அல்லோலப்பட போறது என்னமோ நீந்தான் பாத்துக்க அப்படின்னு சொல்லி சிம்பிளா மிரட்டிட்டு உட்காந்துட்டாங்க. ஆனா ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு காதுல அந்த செய்தி கேட்ட உடனே நடுங்கி நடுங்கி போயிருச்சாட்டுக்கு. ஓடி போய் ட்ரம்ப் காலில் விழுந்துட்டார். அவர் இன்னும் ஆபீஸ்க்கே போல. அப்படி இருந்தும் அவரோட பிரைவேட்டான வீட்லயே போய் பார்த்து பேசிட்டு ஓடி வந்துட்டாரு. தனியா குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்து பேசிட்டு வந்து அவங்க நாட்டுக்குள்ள போயிட்டு, "நான் ட்ரம்ப்ப பார்த்துட்டேன். ட்ரம்ப் சொன்னா செஞ்சுருவாரு. அதனால நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். எல்லாம் ஸ்மூத்து. சந்திப்புனா சந்திப்பு. அப்படி ஒரு சந்திப்பா அமைஞ்சு போச்சு. அப்புறம் என்ன?" அப்படின்ட்டு போயிட்டாரு. அவரு சொன்ன உடனே அங்க எவ்வளோ நேரம் பேசினார்களோ, என்னென்ன பேசினார்களோ அதெல்லாம் தனிக்கதை. ஒரு சில விஷயங்கள மட்டும் ரிலீஸ் பண்ணி விட்டார்கள். அதாவது கனடா நாட்டுக்கு வரி விதிச்சீங்கன்னா, கனடா ரொம்ப கஷ்டப்படும் முதலாளி அப்படின்னு இவரு சொன்னதாகவும் சாராம்சம் தான். உடனே முதலாளின்னுலாம் சொன்னாரான்னு கேட்கக்கூடாது. இவ்வளோ தானடா! அவ்வளோ தூரம் தடுமாறுச்சுன்னா பயப்படாதடா! 51வது மாநிலமா சேர்த்துக்கிறேன் அமெரிக்காவோட அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டாரு. அப்ப அவரோட டார்கெட் எங்க போகுது? கனடாவ தூக்கி அமெரிக்கால வச்சிர வேண்டியதுதாங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. இது நடக்குதோ நடக்கலையோ, ஒரு மெழுகுபத்திய பொருத்தி விட்டாரு. இது இன்னி தீப்பந்தமா மாறி ஏதோ ஒரு காலகட்டத்துல 100 வருஷம், 150 வருஷம் கழிச்சு கூட அமெரிக்கால வரக்கூடிய அதிபர் கனடாவை இணைச்சிருவாய்ங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கான ஒரு சின்ன தீய பொருதி விட்டாரு டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அது மட்டும் கிடையாது. ஜஸ்டின் ட்ரூடோவ கவர்னர் ஆயிக்க அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டார். ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. காரணம் என்ன அப்படின்னா, கென்னடிய பிரஜைய கென்னடிய மண்ணுல கொன்னுட்டாய்ங்க அப்படின்னாரு. அது நாடே இல்லடா, என்னோட ஒரு ஸ்டேட்டு பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சிம்பிளா முடிச்சு வச்சுட்டார். இவ்வளவுதான் ஜஸ்டின் ட்ரூடோவோட தகுதி. இவரை மேற்கொண்டு நம்பிக்கிட்டே இருந்து ஒரு ஓட்டு விழுந்தா கூட கனடா அமெரிக்கால போய் சேர்ந்துக்க வேண்டியதுதான். அதுவும் முழுமையா சேர்த்துக்கிற எண்ணம் அமெரிக்காவுக்கு இல்ல. அதான் அத 2ஆ பிரிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்றது. காரணம் என்னன்னா, நல்ல கனிமவளம் உள்ள பகுதிய மட்டும் எடுத்துக்குவோம்.
மத்தத அவனுங்களே வச்சு தொலையட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் உள்ளுக்குள்ள இருக்காட்டுக்கு. அதனால தான் நீங்க 2 கொள்கைய வச்சு வாய் பேசுவீங்களடா, ஆளாளுக்கு தனித்தனி கொள்கைக்கு தனித்தனி ஊர பிரிச்சு விட்டுர்றேன் அப்படின்னு சொல்லி பேசி விட்டாரு. அவர் மனசுல உள்ளதெல்லாம் வெளில வந்துருச்சு. அவரு மனசுல இருக்கு அப்படிங்கிறத தாண்டி பெரும்பாலான அமெரிக்கர்கள் மனசுல இதான் இருக்கும். குறிப்பா அரசியல் தலைமையில இருக்கக்கூடிய அந்த செனட்டு, காங்கிரஸ் இந்த 2 கட்சி இந்த வட்டாரத்துல இருக்கக்கூடிய பயப்பிள்ளைங்க மனசுல பூரா இது 2ல இருந்து 25% வரை உள்ள இருக்குங்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு காலகட்டத்துல கனடா 51வது ஸ்டேட்டா அமெரிக்காவோட இணைந்துரும் அப்படிங்கிறது தான். அதுக்கான பிள்ளையார் சொல்லி அமெரிக்க சைடுல இருந்து ட்ரம்ப் போட்டாரு அப்புட்ன்னா, அதுக்கான இந்த சைடு இருந்து தூக்கி குடுத்தது யாரு அப்படின்னு கேட்டா, ஜஸ்டின் ட்ரூடோவோட பேர் கட்டாயம் இருக்கும். நம்மல்லாம் எதிர்பார்த்தது இப்படியே பண்ணிக்கிட்டு திரிஞ்சோன்னா, கனடா 2ஆ உடைஞ்சு போயிரும். தனி காலிஸ்தானா அங்கனக்குள்ளேயே உட்கார்ந்து கத்திக்கிட்டு இருப்பாய்ங்க அப்படிங்கிறதா? கனடா 2ஆ தான் உடையப்போது. ஒரு பகுதிய நான் எடுத்துட்டு போய்க்கிறேன்னு அமெரிக்கா சொல்லிருச்சு. இன்னொரு பகுதியில இவனுங்க வாழ்ந்துக்க வேண்டியதுதான். அமெரிக்கா குறி வச்சதுக்கப்புறம், காலிஸ்தான் தீவிரவாதிகள் அங்க கொடிய பறக்க விட முடியும்? வாய்ப்பே இல்ல. ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு வெளிப்படையா மிதி விழுந்துச்சு. காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு மறைமுகமா மிதி விழுகும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.